السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் காலை வேளை நாம் இந்த 5 துஆக்களையும் 100 தடவைகள் ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கடன் இருந்தாலும் அனைத்து கடன்களையும் அல்லாஹ் அடைக்கின்றான். அதே போன்று நம்மை மிக பெரும் செல்வந்தராக மாற்றக்கூடிய, பணத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் சிறந்த 5 திக்ருகள், நம்முடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய 5 திக்ருகளை தான் நான் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கு இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 5 திக்ருகளும் மிக முக்கியமான திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலேயே இந்த திக்ருகளையும் துஆக்களையும் ஓதுவோம். அன்றைய நாள் முழுவதும் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அந்த அளவுக்கு சிறந்த திக்ருகளாக இந்த திக்ருகள் இருந்து கொண்டிருக்கின்றது. முதலாவது திக்ர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம் என்ற இந்த திக்ரை நாம் 100 முறை ஓதுவோம். இரண்டாவது திக்ர் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற இந்த திக்ரை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். மூன்றாவது இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபாரை நாம் 100 தடவை ஓதுவோம். யார் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு 3 விதமான பாக்கியங்கள் கிடைக்கும். அதாவது, முதலாவது பாக்கியம், நெருக்கடிகளை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான். இரண்டாவது சிறப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்ன சிறப்பென்றால், யார் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றாரோ மனதில் உள்ள பாரத்தை அல்லாஹ் நீக்குகின்றான். மூன்றாவது சிறப்பு, அவர் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கின்றான். அதே போன்று தான் நான்காவது திக்ர் என்னவென்றால், யா ரஸ்ஸாக் என்ற இந்த திக்ரை 100 தடவை ஓதுங்கள். ஐந்தாவது, ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹாப். ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹாப் என்ற இந்த திக்ரை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய இந்த திக்ரை 100 தடவை ஓதுவோம். இந்த 5 திக்ருகளும் மிக முக்கியமான திக்ருகள். நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்கை அதிகப்படுத்தி தரக்கூடிய திக்ருகள், நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய திக்ருகள். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.